ஓகேங்க, நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்த சாரதி சௌராஷ்டிரா மதுரையிலிருந்து சொல்கிறாங்க. நாம் வந்து ஏற்கனவே பருத்திப்பால் கொழுக்கட்டை நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பருத்திப்பால் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பருத்தி கால்படி அரிசி எடுத்திருக்கீங்க, ஒரு உலக்கு கால்படி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவு கருப்பட்டி தான் போடணும். ஆக்சுவலி வந்து 400 கிராம். இதை வந்து நாம் வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கிறணும். முந்திரி பருப்பு நம்ம வந்து கடைசி நெய்யில் வந்து வறுத்து விடுறதுக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நெய் தேவையான அளவு நெய் நிறைய ஊற்றணும். பருத்தி கொட்டை, நான் இந்த பருத்தி கொட்டை இதெல்லாம் வந்து நான் எடுத்து நல்லா ஒரு 8 hours நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். காலம்பரை எழுந்திரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி பருத்தி பால் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பால் சாதம். இதுக்கு நான் இந்த உலக்கில் ஃபுல்லாக வந்து பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி இருக்குது. இந்த காப்படி பருத்திப்பால் செய்ய தேவையான பொருள் வந்து 150 கிராம் பருத்தி. அதை நான் நைட்டே ஊற போட்டு பருத்தி பால் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து உங்களுக்கு காப்படிக்கு 400 கிராம் கருப்பட்டி போட்டு அதை வந்து உங்களுக்கு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கீ சேர்த்துட்டு இது கடைசி வறுத்து விட்டுறணும். இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பருத்தி பாலும் சேர்த்து இதில் வந்து நாம் வந்து ஒரு உலக்கு நம்ம அரிசி எடுத்தோம். இதுக்கு வந்து 3 பங்கு பருத்தி பாலும் சேர்த்து விடணும். பாருங்க, 1, அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துட்டேன் 2, 3. இப்போ இது நல்லா கொதிச்சு வரையில் நாம் வந்து இது சக்கரை பொங்கல் செய்கிற மாதிரி தான். இப்போ வந்து நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன். 1க்கு 3 தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா நமக்கு வந்து கொதிச்சு வரையில் நாம் அந்த அரிசி கழுவி போட்டோம். அது வரைக்கும் அது கொதிச்சு வர வரைக்கும் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பருத்திப்பால் சாதம் வந்து இயற்கையாகவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது மதுரையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த பருத்திப்பால் சாதம் எப்போ செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கன்சீவ்டாக இருந்தால் 5வது மாதம் நாங்கள் அம்மா வீட்டில் ஒரு நல்ல நாள் பார்த்து அவளுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு புடவை கட்டி ஒரு 10-11 பேர் ஒத்தப்படையாக சேர்ந்து வளையல் பூட்டி இந்த பருத்திப்பால் சாதம் செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி. அந்த தாய்மை அடைஞ்ச பெண்ணுக்கும் அந்த வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு கிலோ செய்வாங்க. 1 கிலோ அரிசியில் செஞ்சு நாம் கொஞ்சம் சாப்பிட்டு மாமியார் வீட்டில் கொண்டு போய் நாம் விடுவோம். கொஞ்சம் சாதம் அவங்களுக்கும் கொடுத்துருவோம். இது 7வது மாதம் வளைகாப்பப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வந்து மருமகன் வீட்டு செலவு. அப்போ வந்து அவங்க 7 வகை சாதம் வந்து வைப்பாங்க. அதில் கம்பல்சரியாக இந்த பருத்திப்பால் சாதம் இருக்குங்க. இது ரொம்ப ரேராக தான் அந்த வளைகாப்பு அப்போ மட்டும்தாங்க செய்வாங்க. ஆமாம், இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம அரிசி களைஞ்சி ஊற்றலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே இந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து வீட்டில் ஒரு டபராவில் எடுத்து வச்சுக்கிறவேன். இது வந்து நம்ம முகமும் கழுவிக்கலாம். நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம பாத்ரூம் போகையில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இயற்கை வைத்தியம் மாதிரி தான். ஒரு அரிப்போ எதுவும் இருக்காது. அதனால் எப்போவும் நான் டெய்லி வந்து இந்த தண்ணி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறவேங்க. இது ஒரு மருத்துவ குணம் தான். ஆமாம், இப்போ பாருங்கள், நல்லா இது கொதிச்சு வருது. இந்த பருத்திப்பால் கொதிச்சு வருது. நான் இப்போ இந்த ரைஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கையில் சிதறாமல் பார்த்துக்கோங்க. இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அப்படியே கிளறி விட்டு அப்புறம் நம்ம சிம்மில் போட்டு நல்லா கொதிக்குது. இதை சிம்மில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிறகு பார்க்கலாங்க. சாதம் நல்லா குழஞ்சி வேகணும். வெந்த பிறகு தான், நல்லா வெந்த பிறகு தான் நாம் அந்த பாகை இதில் ஊற்றி கிளறணும். இது நல்லா அப்படியே சிம்லையே ஒட்டாமல் வரட்டுங்க. சிம்லையே போட்டு வச்சுருப்போம். பார்ப்போம், ஒரு தட்டு மூடி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள், சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க. நான் இதில் அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேங்க. அதாவது காப்படி அரிசிக்கு 400 கிராம் உங்களுக்கு வந்து கருப்பட்டி பாகு எடுத்துக்கிறணும். 150 பருத்தி கொட்டை நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த பாகை நான் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஊற்றி கிளறிக்கிட்டே வர வேண்டியது. நல்லா வாட வருது சாதம். இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா இதை வந்து நாம் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரம் கூட நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதிலேயே இருக்கட்டும்ல. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு மூடி வச்சிட்டேங்க. இது வந்து கொஞ்சம் டைட்டாக இன்னும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கொலன்னு நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் இது மேலே கொஞ்சம் வெயிட்டான ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிறகு நாம் பார்க்கலாம். இதை பாருங்கள், பருத்திப்பால் சாதம் ரெடி. நான் இப்போ இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டேன். நான் வந்து தேவையான அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இதில் விட்டுருக்கேன். தேவைப்பட்டவர்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல. பாருங்கள், பருத்திப்பால் சாதம் ரெடி ஆகிருச்சு. நான் தேவையான அளவு நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாம் வறுத்து போட்டிருக்கேன். பிடிச்சவங்க தேவையானவங்க நீங்கள் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். ஒரு சின்ன ரீகாப் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பருத்திப்பால் சாதம் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, காப்படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் உங்களுக்கு பருத்தி கொட்டை நைட்டே ஊற வச்சு பால் எடுத்துடணும். அப்புறம் வந்து 400 கிராம் கருப்பட்டி, இந்த கீ இதெல்லாம் தேவையான அளவு நாம் எடுத்துக்கிறணும். பருத்திப்பால் எடுத்து தண்ணி வந்து ஒன்றுக்கு அந்த எந்த ஆழத்தில் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த ஆழத்தில் வந்து 1க்கு 3 வச்சிடணும். அந்த கருப்பட்டி வந்து நாம் தனியாக பாகு பண்ணி வச்சுக்கிறணும். சாதம் நல்லா வெந்த பிறகு இந்த பருத்திப்பால் இது எடுத்தோம் இல்லையா, பாகு எடுத்தோம் இல்லையா, அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுக்கணும். நீங்கள் டைட்டாக சுவையான பருத்திப்பால் சாதம் ரெடி. இதை வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பெண்களுக்கு, தாய்மை அடைந்த பெண்களுக்கு இது உடம்பிற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பை வந்து உங்களுக்கு வந்து கருப்பை வந்து நல்ல பலமாகும், குழந்தைக்கும் நல்லது. ஆனால் இது கொஞ்சம் ஈரத்தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் சில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயம் இங்கே மதுரையில் வந்து இப்போலாம் இது 5வது மாதமும் 7வது மாதமும் தாய்மை அடைந்த பெண்ணுக்கு இதுதான் கட்டாயம் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.